இந்த 37 கதைகளும் 37 விதமான வாழ்க்கையை சொல்கிறது. எல்லோரும் எழுத்தாளர்களா? எழுதிவிட்டால் அவர் எழுத்தாளரா? அவரை விடவும் அவருடைய எழுத்து இன்னும் அடக்கமாக இருக்கிறது. ஆனால் அதற்குள் இருக்கிற வலி, சிரிப்பு, கசப்பு, வெறுப்பு, காழ்ப்பு எல்லாம் வலிமையாக இருக்கும். யாழ்ப்பாணம் தாயகத்தின் கதைகள். முத்துலிங்கம். முத்துலிங்கம் எழுதிய 37 சிறுகதைகளின் தொகுப்பை தேர்ந்தெடுத்து தொகுத்து வெளியிட்டிருப்பவர் எழுத்தாளர் அகரமுதலன் அவர்கள். இந்த நூலை வெளியிட்டிருப்பது நூல்வனம் பதிப்பகம். உங்களுக்கு தெரியும், முத்துலிங்கம் தமிழ் இலக்கியத்தில் கடந்த 40 ஆண்டுகளாக அறியப்பட்டவர், பேசப்பட்டவர். அவருடைய எழுத்துக்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது. அவர் இதுவரை 2 நாவல்களையும் 15 சிறுகதை தொகுப்புகளையும் 8 சிறுகதை கட்டுரை தொகுப்புகளையும் எழுதியிருக்கிறார். இந்த எழுத்துக்கள் வழியாக அவர் ஒரு புதுமையான ஒரு வாழ்க்கை முறையை அவர் சொல்கிறார். இந்த 37 கதைகளில் என்னவென்றால், அவர் முழுக்க முழுக்க அவருடைய ஊர் கொக்குவில் என்பது. கொக்குவில் கிராமத்தில் முதல் கதை தொடங்குகிறது. கோடை மழை, அழைப்பு என்று மொத்தம் 37 சிறுகதைகள். இந்த 37 கதைகளும் 37 விதமான வாழ்க்கையை சொல்கிறது. இந்த 37 கதைகளுமே கொக்குவில்லை ஏதோ ஒரு விதத்தில் தொடர்புடையதாக, அடையாளப்படுத்துவதாக, அந்த ஊரினுடைய மனிதனுடைய கதையை பேசுவதாக இருக்கிறது. இங்கே ஒரு காதல் கதை இருக்கிறது, ஒரு வயதான பாட்டியின் கதை இருக்கிறது, ஒரு சிறுவனுடைய கதை இருக்கிறது. இந்த கதை எல்லோரும் எழுத்தாளர்களா? எழுதிவிட்டால் அவர் எழுத்தாளரா என்ற ஒரு கேள்வி முக்கியமானது. எல்லோரும் எழுத்தாளர் அல்ல. மிகச்சிறந்த எழுத்துக்களை தருபவர்களே எழுத்தாளர்கள். என்றும் போற்றக்கூடிய மிகச்சிறந்த எழுத்துக்களை தரக்கூடிய வல்லமை ஒரு சிலருக்கு மட்டுமே வரும். அந்த ஒரு சிலரில் முத்துலிங்கம் முதன்மையான இடத்தில் இருப்பவர். அவர் கதை சொல்வது மிக எளிய மொழியாக இருக்கும், எளிய வர்ணனையாக இருக்கும். டாம்பிகமான, ஆடம்பரமான, கவிதைத்தனமான வாக்கியங்களை அவர் ஒருபோதும் பயன்படுத்துவதில்லை. அதே போன்று அவருடைய இலக்கிய எழுத்து என்பது, சொற்று கட்டமைப்பு என்பது, வாக்கிய கட்டமைப்பு என்பது மிகவும் அழகாக இருக்கும், பிசுறு இல்லாமல் இருக்கும், எளிமையாக இருக்கும். ஆனால் உங்கள் மனதை தொடுவது போல் இருக்கும். அவர் எந்த கதையை எழுதினாலும் அதில் நகைச்சுவை ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரமாக இருக்கும். கண்ணீர் இருக்கும், காதல் இருக்கும், நகைச்சுவை இருக்கும், எளிமை இருக்கும். உங்களுக்கு இதுவரை முத்துலிங்கம் எழுதிய கதைகள் எல்லாம் அவர் பல்வேறு நாடுகளை சேர்ந்த பல்வேறு மொழி இனங்களை கொண்ட கதாபாத்திரங்களை அவர் எழுதியிருக்கிறார். சிறுகதைகளிலும் நாவல்களிலும் எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த 37 கதைகள், யாழ்ப்பாணம் தாயகத்து கதைகள், 37 கதைகளுமே அந்த கொக்குவில் என்ற ஒரு ஊரை சுற்றி, அந்த ஊருக்குள்ளும் ஊருக்கு வெளியிலும் வாழும் மனிதர்கள், அவருடைய அன்றாட வாழ்க்கை முறைகள், என்னென்ன விதமான வாழ்க்கை முறை, பேச்சு முறை, நடவடிக்கைகள் இருக்கிறது என்பதையெல்லாம் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே ஒரு நீண்ட காலத்திற்கு பின்பு ஒரு அழகிய தமிழில், நல்ல தமிழில், தெளிவான தமிழில், மனதை உழுக்குகிற ஒரு தமிழ், எந்த பிழையுமே இல்லாத, வாக்கிய குழப்பங்கள் இல்லாத ஒரு புத்தகத்தை படித்த ஒரு மனநிறைவு இந்த யாழ்ப்பாணம் சிறுகதைகளில் நான் கண்டடைந்தேன். பொதுவாக முத்துலிங்கம் ரொம்பவும் கொள்ளாத அல்ல தான் மேதை என்ற சொல் இல்லாத ஒரு விதமான அடக்கம் கொண்ட ஒரு எழுத்தாளர். அவரை விடவும் அவருடைய எழுத்து இன்னும் அடக்கமாக இருக்கிறது. ஆனால் அதற்குள் இருக்கிற வலி, சிரிப்பு, கசப்பு, வெறுப்பு, காழ்ப்பு எல்லாம் வலிமையாக இருக்கும். உலகில் பிரம்மாண்டமாக எழுதுவது எளிது, மிகவும் எளிமையாக எழுதுவது கடினம். அந்த எளிமையாக எழுதுகிற முத்துலிங்கத்தினுடைய இன்னொரு பரிமாணம்தான் இந்த யாழ்ப்பாணம் சிறுகதைகள். இதற்கு அகரமுதலன் ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறார், மிக முக்கியமான முன்னுரை. ஏன் இந்த சிறுகதைகளை நான் தேர்ந்தெடுத்தேன், இந்த சிறுகதைகள் என்ன செய்தது, ஏன் இந்த சிறுகதை தொகுப்புகளை நான் தேர்ந்தெடுத்து தொகுத்தேன் என்கின்ற வகையிலும், முத்துலிங்கத்தினுடைய சிறுகதைகள் ஈழத்தமிழர்களுடைய எழுத்திலும் தமிழ் எழுத்தாளர்களுடைய எழுத்திலும் அது என்ன விதமான தாக்கத்தை, அழுத்தத்தை உருவாக்குகிறது, அது வாசகர்கள் மனதில் என்ன விதமான ஒரு பிரதிபலிப்பை, ஊக்கத்தை கொடுக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானது. இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் முத்துலிங்கத்த கதைகள் என்னை எப்போதுமே ஊக்கப்படுத்துகிறது, படிக்க ஊக்கப்படுத்துகிறது, எழுத ஊக்கப்படுத்துகிறது, ஒரு புது வாழ்வை தெரிந்து கொள்ள ஊக்கப்படுத்துகிறது.
இலக்கியம் என்பது இதுவரை கற்காத ஒன்றை கற்க வைப்பது தான். அந்த விதத்தில் மொழி ரீதியாக, வடிவ ரீதியாக, கதை சொல்லல் ரீதியாக நான் முத்துலிங்கத்தின் கதைகளில் நான் படித்து கொள்ள இருக்கிறது. அதே போன்று அவர் காட்டுகிற உலகம் எனக்கு புதிதாகவும் நான் கற்றுக்கொள்வதாகவும் இருக்கிறது. இலக்கியம் என்பது இதுவரை நான் அறியாத வாழ்க்கையை, அறியாத நிலப்பரப்பை அறிந்து கொள்வதுதான். அந்த விதத்தில் முத்துலிங்கத்தினுடைய இந்த யாழ்ப்பாணம் சிறுகதைகள் எனக்கு புதிய வாழ்வை, புதிய மொழியை, புதிய கதை சொல்லலை, புதிய கட்டமைப்பை கற்று தந்திருக்கிறது. இது நிச்சயம் தமிழ் சிறுகதை உலகில் நிச்சயம் பேசப்படும். வணக்கம்.